சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே எபிசோடில் நம்ம மனோஜ் இருந்துட்டு ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி தனியாக ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு ஒருவேளை மனோஜ் வந்து கிரிமினலாக யோசிக்கிறானோ, இல்லை இல்லை அவெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் தெளிவாக கிடையாது, அதனால் நம்ம பயப்படவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி இருந்துட்டு என்ன லொக்கேஷன் அனுப்பி வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஷோரூமோட லொக்கேஷன் தான் அனுப்பி விட்டுருக்காங்க. அதை பார்த்த உடனே ஓ ஷோரூம் தானே, பயம் இல்லாமல் போகலாம், கண்டிப்பாக அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, அப்படியே அவன் ஏதாச்சும் பண்ணணும்னு நினச்சாலையும் அங்கே தான் சிசிடிவி கேமரா மூளைக்கு மூளை இருக்கே, அதை வச்சு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து பிளான் போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம மனோஜ் இருந்துட்டு என்னவ நீ அசிங்கப்படுத்துகிற, அவமானப்படுத்துகிற, படித்தவன்ற மரியாதை கூட இல்லாமல் என் நிலமை ஆயிடுச்சு, பார்க்குறவங்க எல்லாருமே என்னை கிண்டல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியை நினச்சி மனோஜ் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்கார். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு டே மனோஜ் அவள் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் வரலம்மா, ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக வந்துடுவா, அப்படி நம்ம அவமானப்பட்டதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அவளை நான் என்ன செய்கிறேன்னு மட்டும் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நான் நம்பலாமா, கண்டிப்பாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோஜ் வந்து சொல்லிடுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.